வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஆர்பிஐலேயே வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு, ஒரு அதிர்ச்சியான அறிவிப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு அவசரத்துக்காக பேங்க்கில் நகைக்கடன் வச்சு பார்த்திங்கன்னா பயன்பட்டு வந்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அதில் ஒரு புது ரூல்ஸை இப்போ ஆர்பிஐலேயும் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ பயனாளர்கள் பார்த்திங்கன்னா இப்போ நினச்ச நேரத்துக்கு நகையை அடமானம் வைக்க முடியாது. அதே போல் நகையை பார்த்திங்கன்னா அவங்க நினச்ச நேரத்துக்கு மீட்கவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒரு புது ரூல்ஸை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இதில் என்னென்னலாம் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கான கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். தங்க நகை கடன் தொகையை முழுமையாக கட்டி அந்த கடனை முடித்த பிறகு மறுநாள் தான் புதிதாக நகைக்கடன் தொடங்கி நகையை அடகு வைக்க முடியும் என்று ரிசர்வ் வங்கி புதிய அறிவுரை வழங்கியுள்ளது. வங்கியில் அடகு வைத்த நகைகளை மறு அடகு வைக்க ரிசர்வ் வங்கி விதித்துள்ள இந்த புதிய கட்டுப்பாடுகளுக்கு பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். கந்துவட்டிக்காரர்களை நாடி செல்ல வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளோம் என மக்கள் தெரிவித்துள்ளனர். தங்கத்தின் விலை எந்த அளவிற்கு வேகமாக ஏறியதோ அதை வைத்து கடன் பெறலாம் என்று நினைத்த மக்களுக்கு சிக்கலுக்கு மேல் சிக்கல் வந்துள்ளது. தங்க நகைகளை அடகு வைத்தால் பொதுவாக தங்க நகை கடன் தொகையை முழுமையாக கட்டி நகையை திருப்ப முடியவில்லை என்றால் வட்டி தொகையை மட்டும் கட்டி மறு அடகு வைப்பார்கள். இதனால் நகைக்கடன் வாடிக்கையாளர்கள் ஒரே நேரத்தில் அதிக பணத்தை புரட்ட வேண்டிய கட்டாயம் ஏற்படாது. ஆனால் ரிசர்வ் வங்கியானது கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் வங்கிகளுக்கு வழங்கியுள்ள அறிவுரை மக்களை கவலையில் ஆழ்த்தியுள்ளது. இதன்படி நகைக்கடனை பொறுத்தவரையில் ஓராண்டு முடிவில் மொத்த பணத்தையும் கட்டி நகையை திருப்பிக் கொள்ள வேண்டும். மேலும் திருப்பிய நகையை அதே நேரத்தில் மறு கடன் வைக்க முடியாது. ஒரு நாள் முடிந்து அடுத்த நாள் தான் மீண்டும் புதிய நகைக்கடன் தொடங்க முடியும் என்று ரிசர்வ் வங்கி வங்கிகளுக்கு அறிவுரை வழங்கியுள்ளது. இந்த உத்தரவால் வங்கிகளுக்கு வாடிக்கையாளர்களுக்கும் சரி நல்லதாக இல்லை. இல்லை மெயினாக என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது முன்னெல்லாம் ஸோ வெறும் வட்டி மட்டுமே கட்டி பார்த்தீங்கன்னா அந்த இதை பார்த்தீங்கன்னா பெண்டிங்லேயே வச்சுக்கிட்டு இருப்பாங்க. 1 வருஷம் 2 வருஷம் 6 வருஷம் 7 வருஷம்னு சொல்லிட்டு அந்த நகை பார்த்தீங்கன்னா அடமானத்திலே இருந்துகிட்டு இருக்கும். இப்போ ஆர்பிஐலேருந்து என்ன ஒரு புது ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஓராண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மொத்த பணத்தையும் நீங்கள் கட்டி அந்த நகையை மீட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய அறிவிப்பு பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மறுபடியும் பார்த்தீங்கன்னா 1லேருந்து 2 நாள் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அடுத்த நகையை அடமானம் வைக்கிறதுக்கு டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய அறிவிப்பு பார்த்தீங்கன்னா ஒரு அதிர்ச்சியான அறிவிப்பையும் தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ ஒரு அவசரத்துக்கு கூட இனிமேல் பார்த்தீங்கன்னா டக்குன்னு அந்த ஒரு நகையை மறுபடியும் அடமானம் வச்சு பணத்தை பார்த்தீங்கன்னா வாங்க முடியாது அப்படிங்கக்கூடிய ஒரு தகவலை சொன்னதுனால மக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குழப்பத்திலையும் ஒரு கவலையிலையும் பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டு இருக்காங்க. பல பேருக்கு ஸோ ஒரு ஏதாவது ஒரு எமர்ஜென்சி இருக்கும், அப்போ கூட பார்த்தீங்கன்னா அந்த நகையை வைக்க முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. நகைக்கடன் வழங்கும் வங்கிகளில் பல்வேறு குளறுபடிகள் நடப்பதாக ரிசர்வ் வங்கிக்கு புகார்கள் பறந்தன. கடன்களை முடிவுக்கு கொண்டு வராமல் தொடர்ந்து நகைக்கடன் 5 வருடம் 10 வருடம் என தொடர்கிறது. அதேபோல் தங்க நகைகளை மதிப்பீடு செய்பவர்கள் மோசடி செய்து நகைகளை திரும்ப திரும்ப அடகு வைப்பதும் அங்கங்கே நடக்கிறது. இதேபோல் வாடிக்கையாளர்கள் இல்லாமலேயே கடன்களின் மதிப்பீட்டை மதிப்பீட்டாளர்கள் மதிப்பிடுவதும் நடக்கிறது. இதனால் தான் ரிசர்வ் வங்கி இந்த உத்தரவு போட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அதே நேரம் ரிசர்வ் வங்கியின் இந்த உத்தரவால் நகைக்கடன் அடகு வைத்தவர்கள் பெருமளவு பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர். ரிசர்வ் வங்கியின் இந்த அறிவுரை காரணமாக தங்க நகையை அடகு வைத்து கடன் பெற்ற ஏழை மக்கள் பலர் பாதிக்கப்பட்டுள்ளனர். எப்படி என்றால் ஒருவர் 3 லட்சம் நகைக்கடன் வாங்கி உள்ளார் என்றால் ஆண்டுக்கு இறுதியில் 30,000க்குள் தான் வட்டி இருக்கும். அதை கட்டினால் போதும். ஆனால் இப்போது 3 லட்சம் பணத்தை மொத்தமாக கட்ட வேண்டிய அவசியமாகிவிடும். அதேபோல் 3 லட்சம் பணத்தை மொத்தமாக கட்ட வேண்டும் என்றால் தனியாரிடம் போய் கந்து வட்டிக்கு பணம் வாங்கிய வேண்டும் நிலை ஏற்படும். இதேபோல் 50,000 தொடங்கி 50 லட்சம் வரை நகைக்கடன் வாங்கிய பலரும் ரிசர்வ் வங்கியின் இந்த அறிவுரையால் பாதிக்கப்பட்டுள்ளனர். சில நகைக்கடன் பெற்று முதலீடாக கொண்டு குறைந்த வட்டிக்கான கடனை பெற்று அதனை வெளிச்சந்தையில் கூடுதல் வட்டிக்கு கடன் விடுவது அதிகமாக நடக்கிறது. இதனால் அவர்களுக்கு நகைக்கு பாதுகாப்பு கிடைப்பதுடன் வங்கிக்கு கட்ட வேண்டிய வட்டியை விட கூடுதலாக வருமானமும் கிடைக்கிறது. இதை போன்ற சூழல் இருக்கிறது. இந்த சூழலில் தான் இப்படியான அறிவுரைகளை வந்திருப்பதாக கூறப்படுகிறது. ஸோ இதில் ஒரு பக்கம் பார்க்க போனால் ஒரு பாசிட்டிவாக இருந்தாலும் ஒரு பக்கம் பார்க்க போனால் ஒரு மக்கள் பார்த்திங்கன்னா பாதிப்படைஞ்சிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ ஒரு அவசரத்துக்கு கூட பார்த்திங்கன்னா டக்குன்னு வங்கியில் போய் நகையை வைக்க முடியாத ஒரு சூழ்நிலையிலையும் தள்ளப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ கந்து வட்டிக்கு பணம் வாங்கி அந்த நகையை மீட்கக்கூடிய நிலைக்கும் தள்ளப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அறிவிப்பில் பார்த்திங்கன்னா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நல்ல நல்ல அப்டேட்டை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. இதே போல் வேறு ஏதாவது நல்ல தகவலோடையும் நல்ல அப்டேட்டோடையும் நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.